வணக்கம் காய்ஸ், அருமையான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற சந்தோஷம். இந்த வீடியோ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் விசித்திரமானதாக தான் இருக்க போகுது. என்னென்னு சொல்லி பார்த்தால் ஃபஸ்ட் டைம் நான் இந்த காஸ்டல் என்ன சொல்லுவாங்க ராணியோட அரண்மனையை நேரடியாக வீடியோ எடுக்கிறோம். இது எங்களோட செகண்ட் டே ஆகிருக்குது. செகண்ட் டேயில் நாங்கள் முதலாவது பிளான் பண்ணது இந்த அரண்மனையை பார்ப்போம்னு சொல்லி பாருங்கள். இந்த அரண்மனை எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்காட்லாண்டில் டண்டின்னு சொல்கிற இடத்துல நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிறோம். அதிலிருந்து ஸ்டேலிங்னு சொல்கிற இடத்துல தான் இந்த அரண்மனை லொக்கேட் பண்ணியிருக்காங்க. இந்த அரண்மனை இருக்குது. இது சரியான பழைய ஒரு அரண்மனை தான், ஆனாலும் கூட எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போ நான் இருக்கிற இந்த இடம் வந்து எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு சரியான என்னென்னு சொல்கிறேன் பச்சை பசேர்னு சொல்லி மவுண்டைன்ஸ் ஏரியாவாக தான் இருக்குது. மவுண்டன்ஸ் தனியாக நான் இது எடுக்கிறேன் பாருங்கள். இந்த நியூ காஸ்டல் இந்த அரண்மனைக்குள்ளே வந்தீங்கன்னா சில இடங்களுக்குள்ளே போய்க்குள்ள வந்து அவங்க வந்து இப்படித்தான் அது பற்றியான எக்ஸ்ப்ளனேஷன் எங்களுக்கு தருவாங்க. அப்போ நாங்கள் அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் நான் நிற்கிற இந்த இடத்த சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இந்த பாருங்கள், இது வந்து டாப்பில் வந்துட்டோம். அந்த டாப்பில் தான் இருக்கிறோம். இது வந்து இந்த அந்த நாட்களில் சண்டை நடக்கைக்குள்ள வந்து இவங்க வந்து சேஃபாக இருக்கிறக்காண்டி இந்த இடத்த எப்படி செஞ்சுருக்காங்க பாருங்கள். எல்லாம் வெறும் கல்லில் தான் செஞ்சுருக்காங்க. இப்போ மிலிட்ரியோ ஆரோ எகெயின்ஸ்ட் ஆகிற பார்ட்டியோட சண்டை பிடிச்சிட்டு இதற்குள்ளே போய் அவங்க பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி இது அரண்மனையாக இருக்கிறால அந்த நாட்களில் அந்தளவு டெக்னாலஜி இல்லாட்டியும் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். இது தான் அவங்க தங்களை பாதுகாத்து கொள்றதுக்கு எகெயின்ஸ்ட் ஆகிற டீமோட சண்டை பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண வெப்பன்ஸாக இருக்குது. இப்படி தான் இருக்கும். இந்த இடத்த சொல்கிறாங்க ஸ்டேலிங்னு சொல்லி. இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் கார் பார்க் பிரச்சனையாக இருக்குது. ஸோ கஷ்டப்பட்டு தான் கார் பார்க் எடுக்கணும். மற்றும்படி மிச்சம் எல்லாம் ஓகே. டிக்கெட் நீங்கள் ஆன்லைன்லேயும் புக் பண்ணலாம். இங்கே வந்தும் இந்த இடத்துக்கு வந்துட்டும் புக் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள், இதில் அவுட் வியூ இந்த அரண்மனையிலேருந்து வெளி வியூ வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். செம்ம வியூ இந்த இடத்துல இருந்து வெளியில். அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க இந்த அரண்மனையை வந்து அமைச்சிருக்கிறாங்க. ஸ்காட்லாண்டு சொன்னாலே நேச்சுரல். ஸோ அதில் இந்த அரண்மனை இருக்கிற இடம் இன்னும் வடிவாக இருக்குது. இது ஒரு பார்ட் ஆஃப் இது தான் இது அரண்மனையில். ஸோ இன்னும் அப்படியே என்னோடய வீடியோவில் வாங்க, எந்த அளவுக்கு எழுதோ அந்தளவுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த செகண்ட் டே வியூவில் எவ்வளோவுக்கு எழுதோ அவ்வளோ தான் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, அடுத்ததாக நாங்கள் போகிறது வந்து அரண்மனைக்கு உள்ளுக்குள்ளே போகலாம். எங்கே இருக்குது சீக்ரெட் வே? சீக்ரெட் வேயா? அதில் சீக்ரெட் வேன்னு சொல்லி போட்டிருக்காங்களா? இல்லை பாருங்க, செம்ம வியூ இது. இந்த இடம் வந்து அவங்க என்னத்துக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் மிலிட்ரியோட சண்டை பிடிக்கல மட்டும் தான் இந்த இடத்த அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதால் தான் பாருங்கள் அந்த ரெண்டு சைட்லேயும் அந்த ஃபேன்ஸாக மதில்மா இருக்கிற ஃபுல்லாக கல்லில் தான் இருக்காங்க. ரோப்பில் சீக்ரெட் பிளேஸா? பாருங்க, தான் கீழே மட்டும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் மேலே இருக்கிறோம். இதுலேருந்து தான் வந்த நாங்கள் இது என்ட்ரன்ஸ். அதில் நான் கீழே போய்க்கல ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறது. ஹிஸ்டாரிக்கல் பிளேஸாக தான் இருக்குது. ஸ்டேஜ் ஆஃப் இங்கே பாருங்கள் எந்த இயர்லன்னு சொல்லி. நிறைய பீப்புள் ஸோ பிஸியாக தான் இருக்குது பாருங்கள். எல்லா பக்கத்துலேயும் அந்த இடம் செஞ்சுருக்காங்களா அப்படி பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி. நிறைய பேர் வராங்க. ஏன்னா ஸ்கூல் ஹாலிடே, அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேஸ் நார்மலாகவே ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கிறதால பீப்புள் நிறைய பேர் வராங்க. பாருங்கள், அந்த சீக்ரெட் பிளேஸ் மாதிரி ஒன்று தான் இது. இதுக்குள்ளே போகக்கூடிய மாதிரி இருக்குது. பார்ப்போம். இது இப்படி போனீங்கன்னு சொன்னால் வெளியில் கனெக்ட் ஆகுது. இப்படியே வரலாம். இதில் எந்தளவு நான் கேப்சர் பண்ணுறேன், நீங்களும் பாருங்கள். இதுக்குள்ளே அவங்க போகிற சேர்ச்சஸ் எல்லாமே இருக்குது. நான் பாருங்கள், அது வெளியில் போயிட்டு ஃபுல்லாக தனியாக ஒரு வீடியோவை நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த இடமே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இங்கே கீழே பாருங்கள் செத்தாக்களை என்ன இதுன்னு சொல்லி தெரியலை. இது செத்தாக்களை தாக்குற இடம் நான் பார்த்துட்டு சொல்கிறேன்.
ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பார்ப்போம். நீங்கள் அந்த நான் சொன்ன அந்த மிலிட்ரி பிளேஸ்ன்னு சொல்லி தான் இப்போ இதில் தான் கீழே இறங்கி வந்தேன்னா, நீங்கள் இதில் இருந்துட்டு அப்படியே அந்த சீக்ரெட் பிளேஸால் கீழே இறங்கி இப்படியே வந்தீங்கன்னா இந்த பிளேஸுக்கு வந்துடுவீங்க. இதால் இப்படியே பார்த்தீங்கன்னா ரோட் வியூஸ் பார்க்கலாம். இதில் சீனரி பிளேஸ் தான் பாருங்கள். இந்த வெயில தான் நாங்கள் வந்தோம். இதுக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக பார்க்கக்குள்ளே எங்களுக்கு நேர வாரமாக இருக்கும். ஆனால் சுற்றி சுற்றி கூட்டிகிட்டு உள்ளே வந்துச்சுது. இப்படி தான் நாங்கள் வந்தவே இப்படியே வந்து இதுக்குள்ளுக்க வந்து உள்ளுக்க சுற்றி சுற்றி இது பெரிய மவுண்டன்லாம் இருக்குது. எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபுல் வியூ. மழை வரக்கான சாத்தியக்கூறு இருக்குது. ஆனால் வெதரும் வந்து ஹாட்டாக இல்லை, நார்மலாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. செம்ம வியூ உண்டு பாருங்கள், பார்க்குறதுக்கு வடிவாக இருக்குது. அடோண்ணா ஓகே யூ கேன் கோ. வேணாம் வாங்க, அப்படி கீழே வாங்க. இது ஜாயிண்ட் ஆகாது. சரி, எங்களுக்கு இது எனக்கும் புதுசாக தான் இருக்குது. நான் இதில் போகலான்னு சொல்லி பார்த்தேன். இல்லை, நான் வந்த வெயிலே போகிறேன். அதில் போயிட்டு அப்படியே அதில் நாங்கள் ஜாயின் பண்ணலாம். இது ஜாயிண்ட் ஆகலாம் காட்டணும் பாருங்கள். எப்படி பாருங்கள், ஜாயிண்ட் ஆகலையாண்டு இப்படி போயிட்டு அங்கே ஜாயிண்ட் ஆகுதா இல்லையா? இல்லை, கார்டனில் போய் மேலே ஜாயிண்ட் ஆகாது இல்லை. ஓகே ஓகே வாங்க பாருங்கள் இந்த வே பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸ்பெஷலாக ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இதில் செஞ்சுருக்காங்க. ப்ளே கிரவுண்ட் இருக்குது அவங்களுக்குன்னு தனியாக உள்ளுக்குள்ளே. அது மட்டும் இல்லாமல் கார்டன்ஸ் இருக்குது பாருங்கள். ஒன் பை ஒன் நான் ஒன்றா காட்டுறேன் உங்களுக்கு. ஆனால் பெரிய ஒரு பில்டிங் எங்கே இருப்பாங்களே பார்க்கலாது. இதுதான் அரண்மனையாக இருக்குது. இதுக்குள்ளே தான் அவங்களோட ரூம்ஸ் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். என்ன இடத்துல நாங்கள் கார் பார்க் பண்ணோம்? ஓல்ட் டவுனா? என்ன என்ன ஃபுல்லாக இருக்குது, ஃபுல் வியூ இருக்குது. அந்த இடத்துல தான் அரண்மனை வச்சுருக்காங்க. ஓகே, இதுக்குள்ளே தான் நாங்கள் இப்போ போக போகிறோம். இது அரண்மனைக்குள்ளேன்னு சொல்கிறாங்க. போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. போகுங்க பாருங்க. நாங்கள் வெளிக்கிட்டோம். பட் டிரைவிங் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே எடுத்துச்சுது. வந்தாச்சு உள்ளுக்குள்ளே. சரி பார்ப்போம் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி. வாரக்கு முன்னுக்கே டிக்கெட் புக் பண்ணிவிட்டு வரது நல்ல. ஜெயின் டிக்கெட் எடுக்கலாம். சில நேரங்களில் வந்து எங்களுக்கு டிக்கெட் கிடைக்காம இருக்க சான்ஸ் இருக்குது. எல்லாம் இருட்டாக தான் இருக்குது. பார்ப்போம். இது என்ன ஒளிஞ்சிக்கிறக்கா? What's that? Chimney. ஓகே, ஒவ்வொன்றுக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு இது வச்சுருக்காங்க. ஓகே, இதெல்லாம் பழைய காலத்தில் செஞ்சது தானே. எல்லாம் எல்லாத்தையும் பார்க்க சீக்ரெட் பிளேஸ் மாதிரி தான் இருக்குது. இந்த அரண்மனையை மட்டும் நாங்கள் எங்கெங்கே போகிறோமோ எல்லாத்தையும் ஃபுல்லாக நான் இந்த வீடியோவில் கேப்சர் பண்ணுறேன். பாருங்கள், இதுவும் வந்து அவங்களுக்கான ஒரு இடமா தான் இருக்குது. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது என்ன பீரங்கியா? என்னது என்ன? ஓகே, வெப்பன்ஸ். ஓகே, ஏதாவது எதிரிகள் அவங்கள தாக்க வந்தாங்கன்னா இதுதான் அவங்களோட வெப்பன்ஸ். இதை வச்சு தான் அவங்க அட்டாக் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி காட்டினேன் 2. அதே மாதிரி இங்கேயும் ஒரு 2 3 எத்தனை 2 3 4 5 6 7 8 வச்சுருக்காங்க பாருங்கள். இது ஒரு பார்ட் ஆஃப் த சேஃப்டிக்காண்டி இதை அவங்க செஞ்சுருக்காங்க. தங்களுடைய சேஃப்டிக்காண்டி இது எல்லாமே அரண்மனையில் ஒரு பார்ட்டாக தான் இருக்குது பாருங்கள்.
நான் போகிற இடமெல்லாம் இந்த கேமரா வந்து அப்படியே ஆன் பண்ணியே கொண்டுட்டு போகிறேன். பாருங்கள், வந்து வரக்கூடிய ஆட்கள் வந்து பார்க்கலாம். நோ என்ட்ரிஸ், அடோனா இஸ் த வே அவுட். ஸோ எங்கே என்ட்ரன்ஸ்னு பார்க்கணும், அது அவுட் எக்ஸிட். அது this apartment. பெரிய புகாமா இருக்கிறேன். In case of fire. ஓ, ஃபயருக்கான தண்ணி அடிக்கிறது. இன் கேஸில் ஃபயர் ஆச்சுன்னு சொன்னால் அவங்க இப்படி தான் வச்சு இது பண்ணுற பண்ணியிருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் ஃபயர் யாரும் ப்ராப்ளம் பண்ணாங்கன்னா அதுக்குள்ளே போட்டுருவாங்க போகேன்னா. பாருங்கள் ஜெயில் எப்படி இருக்கு. நான் நினைக்கிறேன் இவங்களோட வேலை செய்கிறாக்கில் யாரும் எதுவும் ப்ராப்ளம் பண்ணுவாங்களா இருந்தால் இந்த செல்லுக்குள்ள தூக்கி போட்டுருவாங்க ஜெயில். Have fun in the place. Explore life at the court of King James V. And Mary of King 500 years ago. இது எங்கே இப்போ உங்களுக்கு ஜெயில்னு சொல்லி போய் இதுக்கு முன்னாடி தான் ஜெயில் தானே அது, அப்படியா? பிளட் இல்லாமல் ஃப்ளவர்ஸ் இதுகள் சம்திங் அதில் வச்சு அப்படி அவங்க நாட்களில் கலரை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களோட பிள்ளைகள் யாரோ இல்லைன்னு சொன்னால் ஆர்ட்ஸ் இது மேக் பண்ணுறதுக்கு இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. வெளிநாட்டில் எடுத்து வந்துருக்காங்க. பாருங்க இந்த திங்ஸுகள் அவங்க அங்கே டைமண்ட்ஸ் அது எடுத்து வந்திருப்பாங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இருந்து எடுத்துகிட்டு வந்த இந்த கல் பாருங்கள். இந்த ப்ளூ கலர் வேற என்ன இருக்குது, ஸ்கை ப்ளூ, இந்த ரெண்டு முடிவுக்கு பாருங்கள். இது எல்லாமே ஆப்கானிஸ்தானில் எடுத்து வந்திருக்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது என்ன வேறு என்ன வேர் டிட் கலர் கம் ஜப்பான் சொல்லியிருக்காங்க. எப்படி கலர் வருதுன்னு இருக்காங்க. வேர் டிட் கலர் கம் ஃப்ரம் சொல்லி ஒரு இது பாருங்க அவங்க என்ன வே ஆஃப் பண்ணாங்கன்னு சொல்லி அந்த குயினோடையும் கிங்கோடையும் அந்த ட்ரெஸ்ஸஸையும் இதில் வச்சிருக்காங்க.
அந்த ஹிஸ்ட்ரி இதில் போட்டிருக்காங்க. 9 எப்படியான ஈக்குமெண்ட் இருக்குல்ல, இந்த பில்டிங் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாலஸுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறது. விசிட்டர்ஸ்ன்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலஸ் அப்பார்ட்மெண்ட். நாலா பக்கம் சுற்றி பார்க்க அந்த சேஃப்டிக்காண்டி எல்லா பக்கம் வியூ நல்லா இருக்குது. வியூ வந்து பார்த்தீங்கன்னா செம்ம வியூ. ஸ்காட்லாண்டில் மெயின் வியூவை வச்சு தான் இதை செஞ்சுருக்காங்க. எல்லா பக்கமும் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. பாருங்கள், 4 பக்கம் 5 பக்கம் எல்லா பக்கத்தையும் வச்சு செஞ்சுருக்காங்க. வீடுகளும் பக்கத்தில் நிறைய பேர் இருக்குது. ஆல்ரெடி இதில் வீடியோ ஒன்று எடுத்து அந்த ரோட்டில் இருந்து தான் நான் இங்கே வந்தாங்க. அந்த ரவுண்ட் போட்டில் இருந்து தான் இங்கே வந்தாங்க. சும்மா அழகுன்னு சொன்னால் கொள்ள அழகாக இருக்குது. இது அடுத்த சைடு என்ன இது? முதல்ல நாங்கள் அங்கே இருந்தால் இப்போ இங்கே பக்கம் வந்துட்டோம். முதல்ல இருந்தது அந்த சைட் போட்டோ இப்போ நான் நிறைய பீப்புள் வந்திருக்காங்க. பில்டிங்கை பார்க்குறது சரியான வழியாக இருக்குது. செம்ம வியூ. இந்த வீடியோ நான் இதோட 2-3 சைட் எடுத்துட்டேன். இதை எப்படி பார்த்தேன். அடுத்த சைட் நான் அங்கே போயிட்டு இன்னொரு வீடியோ பார்ட் 2 நான் சப்மிட் பண்ணி விடுறேன். ஸ்காட்லாண்ட் வியூ எந்த பக்கத்துலேருந்து பார்த்தாலும் வடிவாக இருக்குது.